அனைவருக்கும் வணக்கம். பாபத்துவ குரு திசையில் என்ன நடக்கும்? பொதுவாகவே குரு கெட்டால் அவருடைய காரக ஆதிபத்திய ரீதியாக கெடுபலன்களை ஜாதகருக்கு செய்வார். மேலும் குருவின் காரகத்துவத்தின் வழியே ஜாதகருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இந்த அமைப்பு குரு சனியுடன் இணையும் பொழுதோ அல்லது ராகுவுடன் இணையும் பொழுதோ ஏற்படும். செவ்வாயுடன் இணையும் போது குரு பெரும்பாலும் கெடுவதில்லை. அது ஒரு மாதிரியான குருமங்கள யோகம் என்ற அடிப்படையில் செயல்படும். சரி, இந்த ஒரு உதாரண ஜாதகம் குரு பாபத்துவ குரு என்ன பலன்களை தருவார் என்பதை ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 13/5/1981 10:20 AM அளவில் பிறந்திருக்காரு. கடக ராசி, சிம்ம லக்கணம், பூர நட்சத்திரம். லக்கணத்தில் ராகு, 2ல் சந்திரன், 3ல் குரு சனி, 7ல் கேது, 10ல் சூரியன் செவ்வாய், 11ல் புதன் சுக்கிரன். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. இங்கே லக்கணத்தில் ராகு அமர்ந்தாலும் ராகு வளர்பிறை சந்திரனின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். மேலும் ராகு அங்கே செவ்வாயின் பார்வையை பெறுவது கூட ராஜயோகாதிபதியின் பார்வையை பெற்று எடுத்துக்கொள்ள வேண்டும். லக்கணம் பொதுவாகவே கெடவில்லை. மேலும் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த சூரியனே உச்சமாக இருக்கிறார். உச்சனின் வீட்டில் லக்னாதிபதி இருப்பது ஒரு விசேஷமான அமைப்பு. இந்த ஜாதகர் பிறந்தது சுக்கிர திசை. சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் இந்த ஜாதகருக்கு நன்றாகவே இருந்தது. ராகு திசை சுக்கிர புத்தி வரை நன்றாக சென்று கொண்டிருந்தவருக்கு சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் நல்ல பலன்களை செய்யவில்லை. ஏனென்று கேட்டால் எல்லா ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா ராகு திசை சுக்கிர புத்தி வரைக்கும் நல்லா இருக்குன்னா சூரிய சந்திர செவ்வாய் புத்தி நல்லா இருக்காது. சுக்கிர புத்தி வரைக்கும் நல்லா இருக்குன்னா சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் நன்றாக இருக்கும். இதன் அடிப்படையில் இந்த ஜாதகருக்கு சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் கை கொடுக்கவில்லை. மேலும் இந்த ஜாதகருக்கு குரு திசை ஏற்பட்டவுடன் ஆரம்பித்தவுடன் குரு இங்கே 6-9 கூடியவனாகி 9ஆம் வீட்டையே அவர் தொடர்பு கொண்டாலும் 6ஆம் வீட்டிற்கு கேந்திரத்திலும் இருக்கிறார். போதாக்குறைக்கு சனியுடன் இணைந்திருக்கிறார். இங்கே 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் இணைந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு குரு திசை சுயபுத்தியில் பிரச்சனைகள் வரும் என்பது நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் குரு அங்கே பாபத்துவம் அடைந்திருக்கார். பிரம்மஹஸ்தி தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம் எல்லாம் எடுக்க வேண்டாம். குரு அங்கே கெட்டிருக்கார், அவ்வளோதான். குரு கெட்டால் என்ன நடக்கும்? தனம் கெடும், குழந்தைகளுக்கு செலவுகள் உண்டாகும். இரண்டாவதாக ஜாதகரோட உடல்நிலை, அவரே 6ஆம் அதிபதி ஆவதால் குருவின் காரகமான மஞ்சள் காமாலை, கல்லீரல் பிரச்சனை போன்ற பிரச்சனைகளை 6ஆம் அதிபதி 6ஆம் இடம் அடிவைத்தை குறிக்கக்கூடிய பாவமாக சிறுநீரக பிரச்சனை போன்ற பிரச்சனைகளை இந்த குரு ஜாதகருக்கு தருவார். எனவே குரு பாபத்துவமாக இருக்கும்போது இந்த அமைப்பு தான் இந்த குரு திசை ஆரம்பித்தவுடன் இந்த ஜாதகருக்கு நடந்துகிட்டு இருக்கு. சரி, இது சரியாகுமா என்றால் கண்டிப்பாக சரியாகும். ஏனென்றால் 11ஆம் இடம் நன்றாக இருக்கிறது, லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். எனவே இந்த ஜாதகர் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவார். ஆனால் உடலில் நிறைய பிரச்சனைகளை இந்த குரு திசை சுய புத்தி இந்த ஜாதகருக்கு தோற்றுவிக்கும். மஞ்சள் காமாலை, கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள், அதாவது குருவின் காரக பிரச்சனைகள். மேலும் ஆதிபத்தியம், அவர் 6ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார். முதல் பகுதி அவர் 6ஆம் அதிபதியாக செயல்படுவார் என்பதால் கண்டிப்பாக நோய் தொந்தரவுகளை இந்த ஜாதகருக்கு குரு திசை சுய புத்தியிலேயே இருக்கும். 6ஆம் அதிபதியும் இங்கே 9ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை விட 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறார்கள். 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேரும்போது கண்டிப்பாக 6-8 சேர்க்கை ஜாதகத்தில் சேரக்கூடாத சேர்க்கை. இங்கே விபரீத ராஜயோகம் என்றெல்லாம் எடுக்கக்கூடாது. விபரீத ராஜயோகம் என்பதே வேறு. விபரீத ராஜயோகம் என்பது என்ன? 6-8 12ஆம் அதிபதிகள் இணைந்து அவர்களில் ஒருவர் ஆட்சி பெறுவது விபரீத ராஜயோகம் என்று கூறப்படுகிறது. இங்கே 6-8 சம்பந்தப்படும் போது பிரச்சனைகள், உடல்நலம், மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை எடுத்தல் போன்ற பிரச்சனைகளை குரு தருவார். குருவின் காரகத்துவத்தின் வழியாக தருவார். குருவின் காரகத்துவம் என்ன? மஞ்சள் காமாலை, கல்லீரல் பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் குருவின் காரகத்துவத்திலே வருகிறது. அதன் வழியாக ஜாதகருக்கு இந்த குரு பிரச்சனைகளை தருவார். மேலும் 11ஆம் இடம் குருவின் பார்வையில் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீண்டு வரும் அமைப்பு கிடைக்கும். 11ஆம் அதிபதி வலித்திருக்கிறார். 11ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதிகள் ஆட்சி பெற்றிருக்கின்றன. இங்கே சூரியனும் செவ்வாயும் 2 கிரகங்கள் திக்பல அமைப்பில் இருக்கும் நிலையில் இந்த ஜாதகர், அதாவது ஒரு சொல்லிக்கொள்ளும்படியான தொழிலில் ஒரு மேன்மையான நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதுவரைக்கும் உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் சந்திக்காத ஜாதகர் திடீரென்று
உடல்நலக் குறைவால் ஏற்பட்டதற்கு காரணம் குருவின் பாபத்துவம், பொருளாதார பிரச்சனை என்ற நிறைய பிரச்சனைகள் இந்த ஜாதகருக்கு குரு திசை சுயபுத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. எனவே குரு பாபத்துவம் அடைந்து தசை நடத்தும் போது அவருடைய ஆதிபத்திய காரக ரீதியாக கெடுதல்களை ஜாதகருக்கு தருவார் என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.